இது இறையியல் சூழி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. எந்த அளவு நீங்கள் கண்ணியத்துடன் வாழ்கிறீர்களோ அந்த அளவு இறைவனை நீங்கள் அதிகமாக கண்ணியப்படுத்துகிறீர்கள். எதை நீங்கள் இவ்வுலகில் இழந்து விட்டீர்களோ அதை இறைவன் தான் உங்களை விட்டும் நீக்கிவிட்டான். அது உங்களுக்கு நன்மையானது என்பதை பின்னர் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உள்ளச்சம் கொண்டிருக்கும் வரை இறைவனின் கண்டிப்பான வழிகாட்டுதலிலும் மேற்பார்வையிலும் இருப்பீர்கள். இறைவனுடைய குணங்களில் நாம் வாழாமல் இறைவனை பற்றி அறிய முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணிவோடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஞானத்தை பயன்படுத்த முடியும். பொறுமையாக இருக்கும்போது மட்டுமே இறைவன் பேசுவதை நம்மால் தெளிவாக கேட்க முடியும். யார் உண்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை இறைவன் தனக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்கிறான். இறைவனின் கட்டளையை கடைபிடித்த நிலையில் உங்கள் கண்ணியத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பெருமை உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து வரக்கூடிய அழகான செய்திகளை தடுத்துவிடும். பொறாமை உங்களிடம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய கிரகிக்கும் தன்மையை அழித்துவிடும். ஆகவே பெருமையும் பொறாமையும் இரட்டிப்பு வேதனையை அல்லது இரட்டிப்பு நஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். நீங்கள் நன்மையை விரும்புவதை விட தீமையை வெறுத்து பழக வேண்டும். அப்பொழுது நன்மையானது அங்குதானே நிலைத்திருக்கும். நீங்கள் இறை உணர்வில் நிலைத்திருக்காத போதுதான் உங்களது அடிப்படை தேவையை நீங்கள் அடிக்கடி இழக்கிறீர்கள். அதனால் எப்போதும் இறை உணர்விலேயே நிலைத்திருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் இழந்துவிட மாட்டீர்கள். எப்போது நீங்கள் மற்றவரை விட உயர்ந்தவர் என்று உங்களை நீங்களே பெருமைப்படுத்தி கொண்டு அதை பிறர் காணும்படி செய்கிறீர்களோ அப்போது நீங்களாகவே உங்களை இறைவனுடைய தொடர்பிலிருந்தும் விலக்கி கொண்டு விட்டீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் நம்முடைய தேவைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தேவைகள் ஒவ்வொன்றுக்கும் இனி நமக்காக படைக்கப்பட இருக்கின்றன. அதை நிறைவேற்றித் தர இறைவன் ஒருவனை தவிர கதியில்லை என்ற எண்ணம் ஏற்படும் வரையில் நம்முடைய தேவைகள் நிறைவேறாது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக இறைவன் சொல்வதை கேட்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மனம் அமைதி அடைவது இறைவனின் அனுமதியை கொண்டு மட்டுமே தான். ஒவ்வொரு மூச்சிலும் நம்முடைய தேவைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தேவைகள் ஒவ்வொன்றும் இனி நமக்காக படைக்கப்பட்டு இருக்கின்றன. அதை நிறைவேற்றித்தர இறைவன் ஒருவனே கதி. இல்லை என்ற எண்ணம் ஏற்படும் வரையில் நம்முடைய தேவைகள் நிறைவேறாது. நாம் பொறுமையுடன் இருக்கும்போது நல்ல உணர்வு படைத்தவர்களாக இருக்கிறோம். மேலும் நன்மை தீமைகளை பிரித்து பார்த்து நன்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஒளியின் மீது இருப்பவர்களாக ஆகின்றோம். நமக்கான ஒரே துணை இறைவனும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பார்க்காமல் எதிர்காலத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய இறையச்சம் கொண்ட மனிதர்களும் தான் நமக்கான உற்ற துணை. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனுக்கு உண்மையுடன் இருக்காவிட்டால் நாம் அவன் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது.